Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது மூவி ரிவ்யூவோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ ராயன் மூவி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போதும். ராயா போய் என்ன சொன்னேன்? ராயன் ஓகே, ராயன் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது இந்த படத்தில் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜாக கேட்டிங்கன்னா அதுக்குமே என்கிட்ட பதில் இல்லை. எப்படி? ஸோ அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்லிடுறேன். இப்போ இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ்னா, சிம்பிளான ஒரு என்ட்ரி, ஹீரோக்கு மாஸ் என்ட்ரிலாம் இல்லாமல் சிம்பிளான ஒரு என்ட்ரி, அதுவே படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் டியூரேஷனை ஒதுக்கி அதுக்கு ஒரு பட்ஜெட்டை ஸ்பெண்ட் பண்ணி இப்போலாம் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய பட்ஜெட்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் படத்துக்கு என்ன தேவையோ, கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் இந்த படத்தில் புஷ் பண்ணியிருக்காங்க. ஆட்லேயே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான், ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டருமே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. யாரும் இவனை எதுக்கடா வச்சிங்க, எந்த கேரக்டர் எதுக்கடான்ற மாதிரிலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே இவன் ஏன் இருக்கான்ட்டு ஒரு மீனிங் இருக்குது அந்த படத்தில். அதுக்காகவே இதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். சில படத்துலலாம் வந்து ஹீரோயினை வச்சுட்டு வெறும் பாட்டு டான்ஸ் மட்டும் ஆட்டு, அதை அந்த ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது, அந்த கேரக்டர் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்ட் தான் இந்த படத்தில். இந்த கேரக்டர் எதுக்குடா, இந்த கேரக்டர் எதுக்குடான்ற மாதிரிலாம் இந்த படத்தில் இருக்காது. உனக்கு என்ன அவுட்புட் வரணும்னு நினச்சி அந்த படத்தை எடுத்தாங்களோ பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸே. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இந்த படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா பயங்கரமாக இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட கம்பேக்கே சொல்லலாம். ஏன்னா ஒரு மூவி எடுத்து போகிறாருன்னா 5 பாட்டுக்குன்னா அந்த ஒரு பாட்டு தான் நல்லாயிருக்கும், மிச்சம் 4 பாட்டுமே நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் இருந்தப்போ ராயன் இந்த படம் வந்து மியூசிக்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. நெகட்டிவ்னு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி, நம்ம பார்த்த கதை தான், துரோகம், அந்த பழி வாங்குறது, அந்த மாதிரி தான். என்னென்னா பார்த்த கதையாக இருக்குது. அந்த தனுஷோட 50வது ஃபிலிமு, அப்போது என்ன அவ்வளோ எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்த எனக்கு இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. எனக்கு அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. எஸ்ஜே சூர்யா வந்து கதை படம் நல்லா இருக்கோ இல்லையோ, எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங்கில் அந்த படத்தோட மேஜிக் ஒன்று நடக்கும். இப்போ மாநாடு படம் செமையான படம் தான், நல்ல கதை நல்ல படம் தான் அது. பட் அதில் ஒரு நடிப்பு, அவரோட ஆக்டிங்கில் வந்து ஒரு மேஜிக் நடக்கும். அந்த படமே அது ஒரு மேஜிக்காக மாறும். அதே மாதிரி தான் மார்க் ஆண்டனி. அந்த மாதிரி நம்ம எஸ்ஜே சூர்யாவை பார்த்துட்டு இந்த படத்தில் வேறு மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அவர் என்ன கேரக்டரோ அதை பர்ஃபெக்டாக நடித்து கொடுத்துட்டு போயிருக்கான்னு தவிர முன்னாடி நடித்த படத்தோட அந்த மேஜிக் இந்த படத்தில் இல்லை. ஒருத்தர் நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவர் அங்கங்கே ஒரு என்னது எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்குது அவரோட ரோலு. ஆனால் படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ட்ராவல் ஆகிற மாதிரி தான் வரும், பட் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறையா ரெஃபரன்ஸ் மூவிஸ் தெரியுது எனக்கு. பாஷா படத்தோட ரெஃபரன்ஸ் வருது, அண்ட் கர்ணன், அசுரன் அண்ட் வெற்றிமாறன் மூவிஸ், நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் ஒரு சீனுக்குமே நம்ம பார்க்குற ஃப்ரேம் கூட இந்த படத்துலேருந்து வந்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒரு நெகட்டிவ் கூட சொல்லலாம். எனக்கு அப்படி தோணுச்சு, உங்களுக்கு தோணுச்சான்னு எனக்கு தெரியல. இந்த படம் போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஷுர் போய் பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த வருஷத்தில் வந்து ரீசெண்டாக வந்த தமிழ் ஃபிலிம்ஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஏன்னா மகாராஜா வந்துச்சதுக்கு முன்னாடி மகாராஜா பெஸ்ட் மூவி, அதே மாதிரி இதுவும் பெஸ்ட் மூவி. எப்படின்னா அவங்க ஒரு அவுட்புட் நினச்சி அவங்க அந்த படம் எடுத்திருக்காங்க, அதோட பெஸ்ட் அவுட்புட்டே வந்திருக்கு. என்னென்னா இது பார்த்த கதை, நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் வருது,
அப்படி தான் ஒழிய மற்றபடி சூப்பர் குட் ஃபிலிம். ஏன்னா விஐபி, பவர் பாண்டி, 50th மூவி தனுஷ் டைரக்டட் அண்ட் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. இப்படிலாம் ஒரு பாயிண்ட் வரப்போ இந்த படம் வந்து எனக்கு லிட்டில் பிட் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகாத மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. இதோட பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் எனிவே எனக்கு வந்து இப்போ 5க்கு நான் ஒரு 3.5 ரேட்டிங் தரலான் இருக்கேன் இந்த மூவிக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். தேங்க்யூ.